ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா சாம் சர்வரை விண்டோஸ் பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லித்தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம். உங்களோட டெஸ்க்டாப்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணுங்க. என்னோட கூகுள் குரோம் இருக்கு, நான் கூகுள் குரோமை யூஸ் பண்றேன். இதுல XAMPP சொல்லி டைப் பண்ணுங்க. சாம் சர்வர் டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி சொன்னா சாம் சர்வரோட ஆஃபிஷியல் சைட்டுக்கு வந்து போகும். இதில் மேலுக்கு இருக்கிறது வந்து பழைய வெர்ஷன்ஸ், அடியில் இருக்கிறது புது வெர்ஷன், கீழே இருக்கிறது புது வெர்ஷன்ஸ். எனக்கு இந்த PHP 8.0 தான் தேவைப்படுது. நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் கீழே இருக்கிற PHP 8.2 அதை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இதோட ஃபைல் சைஸ் வந்து 145 MB. இந்த ஃபோல்டர் மாதிரி இருக்கிற ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைல் எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கோ அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டே சேர்க்கும். இதான் டவுன்லோட் பண்ண சாம் ஃபைல். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணினா செட்டப் ஆகும். ஓகே கிளிக் பண்ணுங்க. இதில் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு தேவையான MySQL, Tomcat இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டிக் விடுங்க, தேவைன்னு சொன்னால் அன்டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஓகே, சாம் சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டுது. நெட்வொர்க்குக்கு வந்து பர்மிஷன் கேட்குது. இதில் வந்து எலோவை கொடுங்க. சாம் சர்வர் இன்ஸ்டால் ஆயிட்டுது. கிளிக் ஃபினிஷை கொடுங்க. ஓகே, சாம் சர்வர் வெற்றிகரமாக இன்ஸ்டால் ஆயிட்டுது. இதான் சாம் சர்வரோட கண்ட்ரோல் பேனல். இதில் வந்து முதலாவது அப்பாச்சி சர்வரை ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்றது எனக்கு தேவை MySQL. இந்த ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணால் சரி. மற்றது எனக்கு தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எலோவ் கொடுங்க. இது நெட்வொர்க் அக்சஸ் கேட்குது. இதில் ஒவ்வொரு முறையும் பிசி ஆன் பண்ணிக்கல ஸ்டார்ட் ஆனதை கொடுக்கணும். அப்படி கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காக இயங்குறதுக்கு இந்த கன்ஃபிகை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் அப்போ எதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை டிக் பண்ணிங்களா, டிக் பண்ணி சேவ் பண்ணால் சரி.